பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை நெகேமியா புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம். நெகேமியா 8:10. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்றான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை நம் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது. நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறது. நாம் எப்பொழுதும் ஆண்டவருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதை நாம் விரும்ப வேண்டும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119ஆம் சங்கீதம் 92வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்று தாவீது எழுதுகிறார். ஆண்டவருடைய வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாய் இல்லாமல் இருந்தால், ஆண்டவருடைய வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையில மன மகிழ்ச்சியை கொடுக்கிறது. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது என்றால் வேத வசனத்துக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது. அவருடைய வேதம் தான் நம்முடைய வாழ்க்கையின் மன மகிழ்ச்சியாய் இருக்கிறது. வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருகிறது. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலுடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் சங்கீதம் 4வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் விருப்பங்கள் நமக்கு நிறைவேற வேண்டுமானால், ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருக்க வேண்டும். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிருக்கும் பொழுது, அவரோடு கூட மகிழ்ந்து உறவாடும் பொழுது, நம்முடைய இருதயத்தின் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அருள் செய்கிறார். பிரசங்கி புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன் என்று பிரசங்கி எழுதுகிறார். நாம் மகிழ்ச்சியாயிருப்பதுதான் ஒரு பெரிய மேன்மையான ஆசீர்வாதம். ஆகவே எப்பொழுதும் கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாயிருப்போம், வேத வசனத்திலே மகிழ்ச்சியாயிருப்போம். அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்படியே கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள், சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இங்கே ஏசாயா எழுதுகிறார், கர்த்தரால் மீட்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட ஒவ்வொருவரும் எப்பொழுதும் ஆனந்த களிப்புடன் பாடி தேவ சமூகத்துக்கு சீயோனுக்கு திரும்பி வருவார்கள் என்று இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருகிற ஜனங்கள் மேலே நித்திய மகிழ்ச்சி தங்கி இருக்கும். அவர்கள் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, அவர்கள் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைந்து கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய சஞ்சலம் தவிப்பு எல்லாம் அவர்களை விட்டு ஓடிப்போகும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பலன். அப்படி ஆனந்த களிப்புடன் பாடி மகிழ்ச்சியாய் வரும் பொழுது கர்த்தருடைய மகிழ்ச்சி நம்மை நிரப்பும். அவருடைய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேல் இருக்கும். நாம் எப்பொழுதும் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய வாழ்க்கையில் மறைந்திருக்கிற சஞ்சலங்கள்,
தவிப்புகள் எல்லாம் நம்மை விட்டு விலகி ஓடிப்போம். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்போம். ஆபகுக் தீர்க்க தரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். 17வது வசனத்தில் ஆபகுக் தீர்க்கதரிசி எழுதுகிறார், அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் தராமல் போனாலும், ஒலிவ மரத்திலே பலன் இல்லாமல் போனாலும், தொழுவத்திலே மாடுகள் இல்லாமல் போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன். எது இல்லாமல் போனாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அந்த காரியத்தை அறிந்து கொண்டான் என்று சொன்னால், அவன் எப்பொழுதும் கர்த்தருக்குள், அவருடைய வேத வசனத்துக்குள் மகிழ்ச்சியாயிருப்பான். அது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பலனை கொண்டு வரும். பலத்தின் மேல் பலன் அடைந்து சீயோனிலே தேவ சந்நிதியில வந்து காணப்படுவார்கள். அவர்கள் எப்பொழுதும் ஆண்டவரை துதித்து கொண்டே இருப்பார்கள். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும் என்று சொல்லுங்கள். ஆகவே இன்றைக்கு நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதை தெரிந்து கொள்வோம். வேத வசனத்திலே மகிழ்ந்திருப்பதை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய வேதம் நம்முடைய மன மகிழ்ச்சியாய் மாறட்டும். நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் பலனையும் நாம் பெற்று அனுபவிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே உங்களுடைய பலன் என்றான் என்ற வார்த்தையை கொடுத்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எல்லா கவலைகளும் பாரங்களும் துக்கங்களும் இன்றோடு முடிவடையட்டும். கர்த்தருக்குள் மகிழ்ந்து இருப்பதை தெரிந்து கொள்ள உதவி செய்யும். இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து, வேதமே என் மனமகிழ்ச்சி என்று சொல்லி அந்த வேதத்துக்குள் ஆழமாய் கடந்து வந்து வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்து அதில் வரக்கூடிய நித்திய மகிழ்ச்சியை ஒவ்வொருவரும் சுதந்திரித்து கொள்ள நீர் உதவி செய்யும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைய செய்யும். கர்த்தருடைய மகிழ்ச்சிகள் தலையின் மேல் தங்கி இருப்பதாக மீட்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவரும் ஆனந்த களிப்புடன் பாடி ஆண்டவருடைய சமூகத்தில் சீயோனுக்கு வந்து அந்த நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எல்லாருடைய சஞ்சலமும் தவிப்பும் இன்றோடு ஓடி போவதாக நீர் அப்படி செய்கிறபடியினாலும் உமக்கு நன்றி தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.